இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தினால் வைத்தியர் அர்ச்சுனா பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். பல நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த விடுதலை இடம்பெற்றிருப்பதாக அறிய முடிகின்றது. இன்று காலை முதல் மன்னார் நீதிமன்ற வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது. பொதுமக்கள் அங்கே குழுமியிருந்தார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து பொதுமக்கள் சென்றிருந்தார்கள். அதேபோன்று மன்னாரிலிருந்து பொதுமக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். மன்னாரில் பொது வைத்தியசாலையில் இரத்தப்போக்கினால் உயிரிழந்திருந்த இளம் தாயின் சிசுவை கூட அவருடைய பேர்த்தியார் அழைத்து வந்திருந்ததையும் அங்கே காணக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில்தான் வைத்தியர் அர்ச்சுனா போலீசாரால் நீதிமன்ற வளாகத்திற்குள் அழைத்து வரப்பட்டிருந்தார். அதன் பின்னர் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றிருந்தது. விசாரணைகளின் முடிவில் வைத்தியர் அர்ச்சுனா சார்பாக ஆஜராகியிருந்த சட்டத்தரணி ஆண்டன் புனிதநாயகம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அவர் கருத்து தெரிவித்த போது மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா ரூபாய் 50,000 பெறுமதியான ஆட்பிணையில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்ததாக 2 ஆட்பிணைகளில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்திருந்தார். அத்தோடு முகப்புத்தகத்தில் நீதிமன்றத்தை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலான பதிவுகளை யாரும் இட வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதோடு இந்த வழக்கு தொடர்ந்து இந்த மாதம் 21ஆம் திகதி மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாகவும் அறிய முடிகின்றது. இதேவேளை மன்னார் பொது வைத்தியசாலையில் அதீத இரத்தப்போக்கு ஏற்பட்டு மருத்துவ அலட்சியத்தால் இளம் தாயொருவர் உயிரிழந்தார் என முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் உரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என இப்போது பல்வேறு கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மன்னாரில் ஒரு பட்டதாரி இளம் தாயொருவர் குழந்தை பிரசவித்த பின்பேற்பட்ட இரத்தப்போக்காதுகளால் இறந்துள்ளதாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்கின்றோம். ஆயினும் இன்றைய ஒரு பத்திரிகை செய்தியிலே ஒரு நாசூக்கான விடயமாக குறிப்பிட்டப்பட்ட பொழுது இரவு கடமையிலே ஈடுபட்டிருந்த தாதிகள் மற்றும் வைத்தியர்கள் மீது குற்றம் சாட்டுவதாக அமைந்துள்ளது. அந்த செய்தி ஒரு பொறுப்புள்ள ஊடகம் என்ற ரீதியில் அந்த செய்தி அவர்கள் பிரசுரிப்பதன் மூலம் அந்த செய்தி உண்மையின்றே நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் அதிக வாசகர்களை அடைந்துள்ள ஒரு பத்திரிகை என்ற ரீதியிலே ஆக ஒரு குழந்தை பிரசவித்த தாயை கூட ஒழுங்காக கவனிக்க இயலாத அளவுக்கு இரவு கடமையில் இருந்த அந்த தாதிகள் வைத்தியர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் முடிவுக்கு வர வேண்டி இருப்பதனால் அந்த விஷயமானது மிகவும் ஒரு பாரதூரமான விஷயம். ஏனென்று சொன்னால் மருத்துவ தவறுகள் அல்லது மருத்துவ துறையினூடான சேவையை பெற செல்லும் போது மரணங்கள் நிகழ்வது என்பது சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய துன்பியல் சம்பவமாக பதிவாகி கொண்டிருக்கிற ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது. மிக மிக அதிகமாக சில விடயங்கள் மட்டும்தான் பெரிய அளவில் பேசப்படுகிறது. பேசப்படாத பல விடயங்கள் மறைக்கப்பட்டிருப்பதாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. ஏனென்றால் நாங்கள் சமூகத்தோடு, அதாவது சமூகம் என்று நான் சொல்வது மக்களோடு பழகுவர்கள் என்ற அடிப்படையிலே பல அந்த சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் கூட எங்களுக்கு சொல்லுகின்ற விடயம் சில தவறுகள் நடைபெற்றிருக்கின்றதை அவர்கள் எங்களோடு கதைக்கும் போது பகிர்ந்து கொள்கிறார்கள். தாய் நாட்டிலேயே ஒரு தாய்க்கு ஆரோக்கியமான நிலை இல்லை என்றால் மீதி நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஒரு வைத்தியசாலையை பொறுத்தவரையில் ஒரு தாய்மையாகத்தான் அதை கருதுகிறோம், ஒரு தாய்மனையாக. அந்த தாய்மனையிலே ஒரு பிரசவத்துக்கு போன தாய் இப்படி ஒரு பிரச்சனைக்கு உட்பட்டு இடர்பட்டு அதிக இரத்தப்போக்கு காரணமாக மரணித்தன்றது ஜீரணிக்க முடியாத ஒன்று. அப்போ அந்த வகையில் அதை யார் தட்டி கேட்டாலும் தப்பில்லை என்று தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையிலே அந்த பெண் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அதை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 2 மணிக்கு அந்த பெண் அங்கு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். 7:30 மணி வரை, காலை 7:30 மணி வரை அந்த பெண்ணுக்கான எந்த விதமான வைத்திய செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படவில்லை. அங்கே அந்த பெண்ணுக்கு இரத்தப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. சாதாரணமான இரத்தப்பெருக்கு ஏற்பட்டால் அது மரணத்தில் தான் சென்று முடியும் என்பது சாதாரணமான ஒரு நபருக்கும் விளங்கக்கூடிய ஒரு விடயம். அந்த வகையிலே இரத்தப்பெருக்கு காரணமாக அந்த இளம் தாய் அந்த 6 நாள் சிசுவை அம்மா அந்த குழந்தையிடமிருந்து வில்லங்கமாக
வெறித்தனமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். வைத்தியன்றது கடமை இல்லை, அது ஒரு சேவை. வைத்தியது தாதி சேவை, வைத்திய சேவை என்ன சொல்ல முடியாது. அவர்கள் குடும்ப வருமானத்துக்காக அல்லது வாழ்வாதாரத்துக்காக சம்பளம் பெறுகிறார்கள் என்பதை விட சம்பளத்துக்கு மேலதிகமாக சேவை செய்வது தான் நாங்கள் வைத்திய சேவையை செய்யக்கூடும். அப்படி இருந்த நிலைமையிலே அவ்வாறான சம்பவம் இடம்பெற்றமையானது மிகவும் ஒரு வருந்தத்தக்க விடயம். ஆனால் விசாரணைகள் அல்லது நேரடியாக அந்த விடயம் தொடர்பிலே வெளிப்படுத்த அவர்கள் தயங்குகிறார்கள். ஏனென்று சொன்னால் அது அவர்களுடைய தொழில் பயமாக கூட இருக்கலாம். ஆனால் மன்னாரிலே நடைபெற்ற இந்த துன்பியல் சம்பவம் என்பது உண்மையாகவே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். ஒரு படித்த பட்டதாரியான ஒரு சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு இளம் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இளம் சிட்டு சிறு வயதிலேயே அனாதையாக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த தவறு என்பது இன்றைய பத்திரிகை செய்திகளிலே நாங்கள் பார்க்கிற போது அந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் உடையது என்பது தெரிவிக்கப்படுகிறது. எங்களுடைய கணிப்பும் அவ்வாறு தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் நார்மலாகவே நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரியிலே ஒருவரை அட்மிட் பண்ண போகிற போது அங்கே ஊழியர்கள் எல்லா ஊழியர்களும் அல்ல, அர்ப்பணிப்பான ஊழியர்களும் இருக்கிறார்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில ஊழியர்கள் நடந்து கொள்கின்ற விதம் என்பது அந்த ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போகவே கூடாது என்ற முடிவை ஏற்படுத்துகிற ஒரு முடிவாக இருக்கிறது. எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்தானத்தில் நடைபெறுற குறைபாடுகள் குளறுபடிகளை உடனுக்குடனே கண்டறியக்கூடிய ஒரு நிலைமையை, ஒரு யதார்த்தமான நிலைமையை உருவாக்குவதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான வழியை கண்டறியலாம்னு நினைக்கிறோம். மற்றது இந்த அதிகாரிகளுடைய அசமந்த போக்கு கூட இதுக்கு காரணம் என்று நாங்கள் நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா அதிகாரிகளும் அப்படியே இல்லை, இளமறைக்காக சில அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளுடைய அசமந்த போக்கு காரணமாக இன்றைய இந்த ஒரு துர்பாக்கியமான இந்த மரணம் ஒரு தாய்க்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தாயினுடைய குடும்பத்தினர் மட்டுமல்ல, தாயுடைய சமூகத்தினர் மற்றும் அவருடைய உறவுகள் எல்லோருக்குமே ஒரு பாரிய இது இழப்பாக இருக்கிறது. இன்றைக்கு அவர்களுக்கு என்றால் நாளைக்கு அது எங்களுக்குன்றதை நாங்கள் திடகாத்திரம் பூண்டு இதை எவ்வாறு தடுக்க வேணும் என்ற முயற்சியில் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இதுக்கு செயற்பட வேணும் என்றுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. உண்மையிலே இதற்கு ஒரு நியாயமான நீதியான விசாரணை நடைபெற வேண்டும். இதற்கு ஒரு நீதியான விசாரணை தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். அங்கு இதுவரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அது வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு கொலையாகவே நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே அந்த பெண்ணுக்கு அல்லது அந்த நடந்த தவறுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இந்த வகையிலே அண்மை காலமாக இந்த மருத்துவ தவறுகள், மருத்துவ செயற்பாடுகள் தொடர்பாக அர்ச்சனா ஒரு தீயை மூட்டியிருந்தார். அந்த தீ ஒரு பெரு நெருப்பாக எரிந்து வருகின்றது. இன்று கூட நாங்கள் யாழ்ப்பாண குடாநாட்டிலே கூட இந்த வைத்தியத்துறையிலே ஒரு கண்ணுக்கு தெரிகின்ற மாற்றங்கள் ஏற்பட்டுகின்றது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. இந்த விஷயத்திலே வைத்தியர் ஒருவரும் விஷயத்தில் ஈடுபட்டு அந்த கைது செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிகிறோம். அதைவிட மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றியம் மற்றும் மன்னார் பாராளுமன்ற உறுப்பினர் சால்சிம்ரான் அவர்கள் பல மேலதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களிடம் இதுக்கு சம்பந்தமான நீதி விசாரணையை கோரியிருக்கின்ற பொழுதும் மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளர் ஒரே பதிலைத்தான் சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய உடல் மாதிரிகள் கொழும்புக்கு வைத்திய பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுகின்றன. அதன் பின்பே மருத்துவ காரணங்களுக்காக தங்களுடைய அந்த இறப்புக்கான மருத்துவ காரணங்களை குறிப்பிட முடியும் என்றும், அதிலே இந்த ஊழியர்கள் உத்தியோகத்தர்கள் யாராவது குற்றம் அளித்திருந்தால் அது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது ஒழுக்காட்டு விசாரணையோ அல்லது தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளோ மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். உலகத்திலேயே இலவசமாக சுகாதார சேவையை வழங்குகின்ற நாடுகளில் இலங்கையும் ஒரு மிக முக்கியமானது. அந்த சூழலிலிருந்து மக்களை அந்நியப்படுத்துகின்றதாகத்தான் இந்த செயற்பாடுகள் அமைகிறதோ என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. இலங்கையிலே மனிதவள சுட்டிகள் ஓரளவுக்கேனும் பேணப்படுவதற்கு இலவச சுகாதாரத்துறை, கல்வி போன்றவை தான் உண்மையாகவே மிக பெரும் பங்கை வகிக்கின்றது. அந்த நிலைப்பாட்டிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்களாக இவை இருக்கின்றது என்பதுதான் ஒரு பெரிய வருந்தத்தக்க விடயம். உண்மையாகவே அந்த பாதிக்கப்பட்ட அந்த இளம் தாயாரினுடைய மரணத்திற்கான அந்த நீதி நிச்சயமாக கிடைக்கப்பெற வேண்டும். இதிலே மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் நடந்து கொண்ட விதம் சரி பிழை என்பது நமக்கு நாங்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அவர் தெரிவித்த பல விடயங்கள் சமூகத்தை வெளிப்படைய செய்திருக்கிறது என்பது உண்மை. அதே நேரத்திலே இந்த மருத்துவ தவறுகள் சம்பந்தமாக தனியார்
மருத்துவமனைகளை நோக்கியும் கரங்களை நீட்ட வேண்டிய தேவைகள் இருக்கிறது என்பதை பொதுமக்கள் விழித்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவருடைய செயற்பாடு ஒரு இங்கே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது மக்கள் மத்தியிலே, வைத்திய துறையிலே மட்டுமல்ல ஏனைய திணைக்களங்களிலும் இந்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு அரசு நிர்வாகம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் நாங்கள் யூகத்தின் அடிப்படையிலே ஒரு தரப்பிலே மட்டும் பிழை இருக்கிறதாக உடனடியாக குற்றம் சாட்ட முடியாது. ஆகவே இதுக்கு ஒரு திறந்த நீதியான ஒரு சிறந்த ஒரு நீதியான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையாகவே இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றம் இருந்தால் அவர்களுக்கு அந்த என்ன சொல்கிறது வேறு துறைகளை விட சேவைத்துறையில் இருக்கின்ற உயிரோடு விளையாடக்கூடிய இவ்வாறானவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான, மற்றவர்களும் பிளவிடக்கூட முடியாத அளவுக்கு ஒரு முன்மாதிரியான தண்டனையை வழங்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். அதே நேரம் பாதிக்கப்பட்ட அந்த தாய்க்குரிய நீதி நிச்சயமாக கிடைக்கப்பெற வேண்டும். ஆனால் இந்த இலங்கை நிர்வாக கட்டமைப்பை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், யாழ் போதனா வைத்தியசாலையிலே ஒரு சிறுமியினுடைய கை துண்டிக்கப்பட்ட அந்த விடயத்திலே விசாரணைக்கு என்ன நடந்தது என்ற கேள்விக்கு இன்று வரை முடிவில்லை. அதே போன்று இந்த தாயினுடைய மரணமும் இருந்துவிடக்கூடாது என்ற அச்சம் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஏனெனில் இந்த விடயம் சம்பந்தமாக முன்னிற்கின்ற ஒரு தொழிற்சங்கம், இலங்கையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கத்தினுடைய அதிகாரம் அல்லது அதனுடைய பவர் எவ்வாறானது என்பது கடந்த காலங்களில் அரசியலில் கூடிய தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. அந்த சங்கம் உண்மையாகவே நேர்மையாகவே மக்களுக்காக செயற்படுகின்ற ஒரு சங்கமாக இருந்தால் நிச்சயமாக இவ்வாறான மரணங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயகத்தை, ஒரு வெளிப்படைத்தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த சங்கத்தில் இருப்பவர்கள் குறைந்தபட்ச மனச்சாட்சியோடு தன்னும் செயற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. எது என்னவாக இருந்தாலும் இந்த மன்னாரில் நடந்த சம்பவம் நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டும். இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்று தான் நான் பார்க்கிறேன். ஒரு மனிதாபிமானம் உள்ள யாரும் இந்த இவ்வாறான செயலிலே ஈடுபட முடியாது. இந்த தாய்க்கு என்னுடைய மரணத்துக்கும் அந்த குழந்தைக்கும் நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். இந்த விடயத்திலே தீர்வுகள் கிடைக்கப்பெறாத பட்சத்திலே மக்கள் அரச வைத்தியசாலைகளை நாடுவதை பெரும்பாலும் தவிர்க்கின்ற ஒரு சூழல் உருவாகும். தனியார் மருத்துவமனைகளை நோக்கி நகர்கின்ற ஒரு மாஃபியா சூழலை இது உருவாக்கும். ஆகவே இந்த நாட்டிலே நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்திலே கற்று வரிப்பணத்திலே சேவையாற்றுகின்றவர்கள் என்ற அந்த அர்ப்பணிப்போடு இருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த தாயினுடைய மரணத்துக்கான பதிலை சொல்ல வேண்டும், அதுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.